சென்னை ரிப்பன் மாளிகை அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான காரணம் என்ன? இது குறித்த விவரங்கள் மகேந்திரன். தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும், மாநகராட்சி பணிகளை தனியார் மயமாக்க கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சென்னை ரிப்பன் மாளிகை அருகே இருக்கக்கூடிய அந்த விக்டோரியா ஹால் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். தமிழக அரசை கண்டித்தும் சென்னை மாநகராட்சியை கண்டித்தும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த கோரிக்கைகளுக்கான பதாகைகளை ஏந்தி தமிழக அரசு மற்றும் சென்னை மாநகராட்சிக்கு எதிராக கண்டன முழக்கங்களை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த ஆர்ப்பாட்டமானது அனுமதி இல்லாத இடத்தில் நடைபெற்று வருவதால் காவல்துறையினர் அவர்களை கைது செய்யும் முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் தள்ளுமுள்ளானது சிறிது நேரம் ஏற்பட்டது. தற்போது அவர்களுக்கு வேறு இடத்தில் அனுமதியானது வழங்கப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் இந்த இடத்திலிருந்து போராட்டத்தை கைவிட்டு வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கின்றனர். அங்கு போராட்டம் தொடரும் என்று அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த போராட்டமானது இந்த தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும், சென்னை மாநகராட்சி பணிகளை தனியார் மயமாக்க கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேந்திரன்.